130 பார் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது. ஹேண்டியாக கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். 150 பாருங்கிறது கிரிட்டா எக்ஸ்வி ஸ்கார்பியோ ஜைலோ ஈச்சர் வரைக்கும் கழுவுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலர் மாருதி 800 நேனோ அந்த மாதிரி சின்ன மினி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தான் இது. 130 பார்ல 2000 வாட்ஸ் வரக்கூடியது. இங்கே அப்படியே ஸ்பெக் இருக்குது பார்த்துக்குங்க. 210 பார் டிப்பர் லாரி டாரஸ் கழுவுற அளவுக்கு உண்டான ப்ரெஷருங்க இது. இங்கே பாருங்க, இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இது ஒரு இந்த மாதிரி வேணாலும் இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அடிச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இதை வந்து அண்டர் சேஸ் பண்ணுறோம். ஹாய் படிஸ், இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும், நீங்கள் ஒரு கடையை வச்சுக்கலாம். இனிமேல் பணமெல்லாம் மிச்சமாயிடும். எல்லாமே சாப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேம் சொல்லிடுங்க சார். என்னோட பேர் குணசேகரன். ஓகே. எங்கள் கம்பெனியோட பேர் SWOT என்டர்பிரைசஸ். எங்கள் SWOT என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்தர் ரோடு பழையபாளையத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து வந்து ஈரோட்டுக்குள்ளே போக வேண்டாம். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே பழையபாளையம் இருக்குது. நீங்கள் டவுனுக்குள்ளே இருந்ததுன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம். இது ஈரோடு SWOT என்டர்பிரைசஸ்ங்கிறது ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கேயும் நமக்கு வந்து பிரான்ச் கிடையாது. பேசிக்காக நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் செக்டாரில் இருக்கிறோம் நம்ம உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெஷர் வாஷர். ஓகே. ப்ரெஷர் வாஷருங்கிறது மல்டிபிள், அதாவது நீங்கள் ப்ரெஷர் வாஷர்னா ஏதோ கழுவுறது அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். இது வந்து உங்களுடைய 2 வீலரு 4 வீலரு போர்ட்டிக்கோ பாத்ரூமு டேங்க்கு சோலார் பேனல் போர்டு ஏசி அவுடோர் பில்டிங் க்யூரிங் தண்ணி அடிக்குது, செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கிறது. ஸோ இந்த ஒரு மிஷின் இவ்வளோ வேலையும் செய்யும். ஓகே. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு டிராக்டர் இருக்கும், மாடு இருக்கும், கட்டாந்தரை இருக்கும். மாடை கழுவலாம், உங்கள் டிராக்டர் கழுவிக்கலாம், தாராளமாக கழுவிக்கலாம். அது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக எந்த மிஷின் சார் காட்ட போகிறீங்க? ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மாடல் இருக்குது. ஓகே. பேசிக் மாடல் வந்து இந்த மாடல் உங்களுக்கு வந்து பேசிக் மாடலு. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் வாஷர் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார் வந்து சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன மாதிரி வண்டி யூஸ் பண்ணோம்னா என்ன மாதிரி ஸ்பெக்குள்ள மிஷின் வேணும் அப்படிங்கிறது இப்போ நான் அது விஷயமா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதை நம்ம தெளிவாக நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு இது எந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு எப்படி எடுத்து செய்ய மாதிரி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஒரு எண்ட் ஆஃப் யூஸராக இருந்தால் உங்களுக்கு இதனால் எவ்வளோ சேவிங்ஸ் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லிவிடுறேன். நம்ம இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 பார் ப்ரெஷர் உள்ளது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலர் மாருதி 800 நேனோ அந்த மாதிரி சின்ன மினி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தான் இது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5800 ரூபாய் வரக்கூடியது. வெறும் 5800 ரூபா தான். வெறும் 5800 ரூபாய் தான். 5800 ரூபாய்க்கு ஒரு கடையை வச்சுக்கலாம் மாட்டேங்குது சார். தாராளமாக நீங்கள் 5800 ரூபாயில் வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. அதை நானும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் இந்த 5800 ரூபாங்கிறது இந்த மிஷினோட காஸ்ட் மட்டும் இல்லைங்க. இது கூட இன்லிட் ஓஸ் இருக்குது, அவுட்லிட் ஓஸ் இருக்குது, ஃபோம் ஜாக் இருக்கிறது, கன், இது எல்லாம் காம்போவாக சேர்ந்தது தான் அதோட விலை வந்து உங்களுக்கு 5800 இருக்கக்கூடியது. உங்களுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 பார். இங்கே ஸ்பெக் இருக்குது பாருங்கள். 130 பார் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது. ஹேண்டியாக கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே மேலே வந்துடும். இங்கே எவ்வளோ ப்ரெஷர் அப்படிங்கிறது வருது. இன்லிட் அவுட்லிட் ரெண்டுமே இதில் வந்து ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே இருக்கிறது தான் பம்ப் ஹெட். ஓகேல? இந்த மோட்டருக்கு மட்டும் உங்களுக்கு 1 இயர் வாரண்டி வரும். இந்த பம்ப் ஹெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரியே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஓகே சார். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 130 பார். இது வந்து ஸ்விஃப்ட் எட்டியோஸ் i10 வேக்னார் இந்த மாதிரி வந்து சிடான் டைப் வெஹிக்கிள்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 130 பார்ல 2000 வாட்ஸ் வரக்கூடியது. இங்கே அப்படியே ஸ்பெக் இருக்குது பார்த்துக்குங்க. நீங்கள் முன்னாடி பார்த்த மோட்டர் 1600 வாட்ஸ். ஓகே சார். 1800 வாட்ஸ் வரக்கூடிய இது 2000 வாட்ஸ். இது வந்து முக்கியமாக ஏசி மெக்கானிக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். அவங்க டொமஸ்டிக்லேருந்து கமர்ஷியலாக கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாடலு இதோட ஸ்பெக் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 பார் 2400 வாட்ஸில் வரக்கூடியது 150 பாருங்க. 150 பாருங்கிறது கிரிட்டா எக்ஸ்வி ஸ்கார்பியோ ஜைலோ ஈச்சர் வரைக்கும் கழுவுறது. அப்பா ஈச்சர்மே கழுவுறது. ஈச்சர் வரைக்கும் கழுவுறது. சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி வரைக்கும் எல்லா வண்டி வரைக்கும் நீங்கள் வந்து சாதாரண 2 வீலர்லேருந்து ஈச்சர் வரைக்கும் கழுவுறதுக்கு வந்து 150 பார் இருக்கக்கூடியது. ஓகே. இந்த மாடல் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 210 பார் டிப்பர் லாரி டாரஸ் கழுவுற அளவுக்கு உண்டான ப்ரெஷருங்க இது. அந்த ஸ்பெக்கோட இருக்கிறது பாருங்க. ஓகே. இதில் கலர்ஸ் என்ன மாதிரி இருக்கு சார் கலர்? ஸோ இதில் வந்து என்னென்ன கலர் எங்கள்கிட்ட அந்த நேரத்தில் அவைலபிலிட்டி இருக்கோ அந்த கலர் தான் கொடுப்போம். மோஸ்ட்லி எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான கலர் தான் வந்து மெயின்டைன்
மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். சின்ன சின்ன அப்டேஷன் அந்த பாடி டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது போகுதுங்கிறப்ப மெட்டீரியல் மாறுறப்போ வந்து கலர் வந்து மாறலாம் உங்களுக்கு வந்து. ஸோ நம்ம நேனோவில் இருந்து இப்போ அப் டு வந்து டிப்பர்லாரி டாரஸ் கலர் வரைக்கும் டொமஸ்டிக் பார்த்தோம். ஓகே சார். ஓகே, டொமஸ்டிக். தென் செமி கமர்ஷியல் கமர்ஷியல் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்குறது இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமி கமர்ஷியலுங்க. ஓகே சார். ஓகேங்களா, இது வந்து செமி கமர்ஷியல். இது வந்து பழைய டைப்பில் இதுதான் வந்து பிளஞ்சர் டைப் மோட்டர்னு சொல்லுவோம். ஆமாம் சார். பெல்ட்டோட ஓடுறது. இதில் என்ன சார் அப்டேட் இருக்குது? ஸோ இது வந்து இது ஆல்மோஸ்ட் பழைய மாடல் தான், அவ்வளோதான். இதில் ஒன்றும் அப்டேஷன்லாம் வந்து கிடையாது. இது வந்து 50 பார் வரக்கூடியது உங்களுக்கு வந்து. இது வேஸ்ட் வாட்டர் போயிட்டு இருக்கு. அது வேஸ்ட் வாட்டரே வந்து ரீசைக்கிள் யூஸ் பண்ணுற மாதிரினா பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து 3 HP, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 HP வரக்கூடியது, இது வந்து 12 HP வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வண்டி இல்லை 5 வண்டி பஸ்ஸோ லாரியோ கழுவுறது, 10 லாரி கழுவுறதுல இருந்து இது வந்து ஒரு 50 லாரி கழுவுற வரைக்கும் இல்லை, இது வந்து அப் டு 500 வண்டி வரைக்கும் கழுவுற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே சார். ஓகேல, இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கிறவரா இருந்தால், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவரா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கணும் குறைஞ்சபட்சம் நீங்கள் ரேம்ப் எல்லாம் போட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 3 to 4 லட்சம் ரூபாய் செலவாகும். பட் நம்ம கிட்ட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 HP எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு லாரி கழுவுற அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா கூட ஒரு 65,000 to 70,000 ரூபாயில் போட்டு அண்டர்ச்சஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு அக்சசரிஸ் எல்லாமே நம்ம வந்து அதுக்குண்டான காம்போவா என்னென்ன தேவையோ அதுக்குண்டான விலையோட போட்டு வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாமல் இது கூட தேவையான ஃபோம் லிக்விட்ஸ் எல்லாமே நம்மளே வந்து சப்ளை பண்ணுறோம். லிக்விட் முதல் கொண்டு கொடுத்துறீங்க? ஆமாம், வேக்ஸ் லிக்விட் வந்து உங்களுக்கு வந்து எந்த சூழ்நிலையிலும் ஆக்சுவலாக நான் வந்து மிஷின் மட்டும் தான் நினச்சேன் சார். இப்போ மிஷினோட அதோட அக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துறீங்க. அதாவதுங்க உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுக்கு தேவையான கிளாஸ் கிளீனரு, டேஷ்போர்டு கிளீனரில் பண்ணுறது, டயர் பாலிஷ் கொடுக்குறோம், நம்ம வந்து மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் கொடுக்குறோம். ஸோ என்னன்னா ஒன் ஸ்டெப் டோர் சொல்யூஷன் சொல்லுவோம். நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வெளியில் போய் தேட வேண்டாம். ரெண்டாவது இந்த மாதிரி அதிகமாக வாங்குறப்ப நம்ம வந்து உங்களுக்கு குறைவான விலைக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணுன்றவங்கனாலும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். முக்கியமாக என்னென்னா கார் வாஷரை பொறுத்த வரைக்கும் எதனால் பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னம்னா, நம்ம வந்து பாடி எப்போவுமே கணக்கு எடுத்துக்க மாட்டோம், டயர் தான் கணக்கு எடுத்துக்கோம். ஸோ டயர் பெருசாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார் அதிகமாகணும். இன்னும் ஒரு படி புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னா அவங்க லாரி கழுவுறதுக்கு உண்டான ஸ்பெக்கை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே போய் நம்ம 2 வீலரை கழுவிக்கலாம். அப்போ லாரி கழுவுற ப்ரெஷர் இருந்தால் தான் 2 வீலரையும் கழுவ முடியும். ஆனால் 2 வீலர் கழுவுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் லாரியை கழுவ முடியாது. ஸோ இப்போ அதனால தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், சின்ன மாருதி 800க்கு 80 பாராகவும், சிடான் டைப் வெஹிக்கிள் 130 பாரும், 7 சீட்டர் வண்டிக்கு 150 பாரு, டிப்பர் லாரி டாரஸ்க்கு 210 பாராவும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த பார்னா என்ன ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் இருக்க வைண்டிங் எல்லாமே நம்ம வந்து 1 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். இதில் என்ன ஸ்பேர் போனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதை வச்சு ஒரு செங்கலை 2 துண்டா வெட்டுற அளவுக்கு உண்டான ப்ரெஷர் வேணாலும் வரும் உங்களுக்கு வந்து. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். உங்கள் செடியில் இருக்க பூ உதிராமல் இருக்கிற அளவுக்கு அடிக்கிறதுக்கு உண்டான ப்ரெஷரும் இருக்கும். ஸோ வேரியண்டல் ப்ரெஷர், டயருக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், பாடிக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், கிளாஸுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், செடிக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். தவறான புரிதல் வேண்டாம். இதனால ஏதாவது டேமேஜ் ஆயிருமா, நீங்கள் எத்தனை கோடி ரூபா காரை கழுவுனாலும் ஏன்னா சர்வீஸ் சென்டரில் இருக்க மோட்டர் தான் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி பயந்துக்க வேண்டியது, நான் சொன்னதோட அந்த ப்ரெஷர் கட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குங்கிறது தான் வந்து. அப்போ தான் நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறப்பெல்லாம் வேணும். இப்போ ஒரு சிலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலெலாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்குன்னு இன்றைக்கி ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்க வந்து கோயிலெலாம் வாஷ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வீடுகளில் போய் டேங்க் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு வருமானமாக தான் செய்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டேங்கை க்ளீன் பண்ணி 2 சப்பு டேங்கையும் மேலேயும் க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு 600 700 சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஒரு மோட்டர் இருந்தால் போதும், 10 வாஷில் உங்களுக்கு 7000 ரூபா மிச்சமாயிடுது. சம்பாரிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பண்ணுற எல்லாமே மாதம் ஒரு 7000 ரூபாய் 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்கம்மாக தான் வந்து ஒரு நாளைக்கு 7000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் வாங்கிட்டு நம்ம வந்து கடையில் போய் வாஷ் பண்ண தேவையே இல்லை. ஆமாம், உங்கள் இடத்துலையும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். டெய்லி கூட பண்ணிக்கலாம். டெய்லி பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் சவுத் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமாக 2 போட்டு புக் பண்ணிவிடுவோம். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு 180 ரூபா to 200 ரூபா தான் வரும். அது நீங்கள் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட்டுனாலும் இன்னொரு 200 ரூபா 50 ரூபா வந்து சேர்த்து தான் வந்து உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு வந்து. ஸோ அதனால் ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜைக்காக நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து ஆஃபராக பண்ணியிருக்கிறோம். இது பிகினிங்கில் பண்ணுறதுனால ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. இன்னும் ஆஃபர் நாங்கள் ஒரு டிசைட் பண்ணல. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 550லேருந்து 700 ரூபா உள்ள வரைக்குமே கொடுக்கலான்றது மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து. ஸோ அடுத்து உங்களுக்கு அந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த மாதம் 20 தேதியிலேருந்து நம்மளுடைய ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆயுத பூஜை முடிகிற வரைக்குமே அந்த ஆஃபர் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு வந்து ஃபுல் டஸ்ட்டாக இருக்கிறது. நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 210 பார் உள்ளது.
இதை வச்சு தான் நம்ம வந்து வாஷ் பண்ணி காட்ட போகிறோம். நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா 6900 ரூபாய்க்கு நாங்கள் போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து. இப்போ இதை வச்சு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்படி ஃபோம் வாஷ் பண்ணுறது, எப்படி அண்டர்சேஸ் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். கன் அமுத்துனாவே மோட்ரு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்து ஓகேங்களா, ஓகேங்களா, ஓகே. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் பில்டிங் க்யூரிங் தண்ணி அடிக்கிறது, செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கிறது, இந்த டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பாருங்கள், இதில் வந்து 4 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அடிக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டயருக்குங்க. இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இது ஒரு இந்த மாதிரி வேணாலும் இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அடிச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, உள்ளெல்லாம் நம்ம இந்த மாதிரி விட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு போகுதுங்கிறத நம்மளே பார்த்துக்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல எப்படி போகுது பாருங்கள். நிஜமாலுமே சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் கழுவேல எனக்கே வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து உண்மையாலுமே இவ்வளோ டஸ்ட்டில் உள்ளது சும்மா ஏதோ நம்ம வந்து ஷோகேஸில் உள்ள காரை கழுவுல உங்களுக்கு வந்து. ஸோ அதை தான் ஜூமில் காட்டுறோம் பாருங்கள். இந்த இடத்த க்ளீன் பண்ணல எப்படி ஆகுதுங்கிறத மட்டும் கொஞ்சம் வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். பாருங்கள் நம்ம கை வச்சு தேய்க்காமலே எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நிஜமாலுமே நமக்கு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்குது. நல்லா எப்படி வாஷ் ஆகுங்க பாருங்கள். பாருங்கள் அப்படியே பேர் எழுதலாம் பாருங்கள். அப்படி எப்படி ஆகுது பார்த்தீங்களா. நீங்கள் கேட்டிங்க இல்லைங்களா, வீட்லேயே அண்டர்சேஸ் பண்ணுறதுனா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து தான் வந்து இது இந்த மாதிரி இருக்கிறதுங்க உங்களுக்கு வந்து. ஸோ இந்த 4 ஹோல்ஸ்லையுமே தண்ணி வர ஆரம்பிக்கும். இதை ரோல் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இதை எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கன்னை என்ன பண்ணினா இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு கனெக்டர் நம்ம கொடுத்துட்றோம். இந்த ஃபோமில் அண்டர்சேஸ் வாங்குறவங்களுக்கு கொடுத்துட்றோம் நம்ம வந்து. ஓகேங்களா, இதில் போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அமுத்தி பிடிச்சி தள்ளிடலாம். உங்களுக்கு வந்து நாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம வந்து தள்ளி அடிச்சுட்டு போகிறதான். இப்போ நம்ம அடிக்கிறோம் பட்சத்தில் என்ன ஆகுன்னா, இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதோட ஹைட் எவ்வளோ தூரம் மேலே போகுதுன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள் ஹைட் எவ்வளோ தூரம் மேலே போகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா தள்ளி அடியில் தள்ளி வந்து இப்போ பாருங்கள், இப்போ நல்லாவே தெரியுது பாருங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இதை வந்து அண்டர்சேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, எப்படி ஸ்னோ மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த துளி பட்டது வந்து. ஸோ இந்த மாதிரி ஸ்னோ மாதிரி வர்றப்ப தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹைட்டில் போகும்னு வந்து சொல்லுவோம். அந்தளவுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்துருக்குது. ஆல்மோஸ்ட் என்னோடய ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பண்ணணும் அப்படி இல்லை. ஷோகேஸ்லாம் ஒன்றுமே இல்லை, லைவாக இறங்கி காட்டிடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. பார்த்துடலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அந்த ஃபோம் லென்ஸ் வச்சு எப்படி நம்ம வாஷ் பண்ணுறோங்கிறத பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அந்த ஃபோம் பாட்டில், இது வந்து ஃபோம் லென்ஸ்னு சொல்லுவோம், இது வந்து ஃபோம் பாட்டில். இது வந்து இது கூட காம்ப்ளிமெண்ட்ரியாகவே வந்துடுது. இது வந்து நல்லா ஃபோம் கெட்டியாக வேணும், ஏதாவது பிஸ்னஸ் யூஸ்க்காக பண்ணுறவங்க இல்லை சிலர் ஹோம் டொமஸ்டிக்லி வேணுங்கிறவங்களுக்கு இது தனியான விலை வந்துடும். ஓகேங்களா, இது வேணாலும் வாங்கலாம். ரெண்டுலேயுமே உங்களுக்கு எப்படி ஃபோம் வருதுங்கிறது வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஸோ நம்ம தண்ணி வச்சு வெறும் வாஷ் பண்ணோம், உங்களுக்கு அண்டர்சேஸும் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த ஃபோம் இது கூட காம்ப்ளிமெண்ட்ரி வரதை வச்சு எப்படி ஃபோம் வாஷ் பண்ணுறது. ஃபோம் வாஷ் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் இது 2 கிட்டத்தட்ட ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை லாக் பண்ணிங்கனாவே லாக் ஆகிடும். ஓகேங்களா, இங்கே பாருங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த இடத்துல லாக் தெரியாது. இதெல்லாம் நம்ம ஸ்வாட் என்டர்பிரைஸோட சேனலில் கொடுத்துருக்கோம். இந்த ஃபோம் பாட்டெலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அண்டர்சேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறலாம் கொடுத்துடலாம், பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோம் இந்த சாதாரணமாக நம்ம இது கூட வரக்கூடியது போதும். நம்ம டொமஸ்டிக்கில் பண்ணுறப்ப இது போதுங்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோம் எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னம்னா இப்போ நம்ம இந்த ஃபோம் லென்ஸ் போடணும் அப்படின்னா முதல்ல நம்ம இந்த கனெக்டர் இது கூட கொடுக்குறோம். இதில் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து இழுத்து பிடிச்சி இதில்
லாக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து ஃபோம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ ப்ளஸ் மைனஸ் இருக்குது தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா இதை நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி ஃபோம் வருதுங்கிறது வந்து உங்களுக்கு ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபோம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைக்கும். வியூவர்ஸ் நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த காரை நம்ம காட்டியிருந்தோம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இல்லைங்களா? சிம்பிளாக ஒன்றும் இல்லை, எந்த இடத்துலையுமே கை டச் பண்ணல, ஒன்றும் பண்ணல. தேவைப்பட்டால் நீங்கள் ஷாம்பு போட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்றனாலும் தேய்ச்சி விட்டுக்கலாம். ஓகே பெடிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோலேயே எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்களும் பை பண்ணுற மாதிரி இருந்தால் ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்டென்ட்டில் பார்க்கலாம். பாய்.